புரியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. இன்னைக்கு உனக்கும் அத்திக்கு வேற வேலையே இல்லையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனையா? இப்படி ஆபீஸ்ல நித்தி சார் அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற வெக்கமா இல்ல? போது நிறுத்துங்க. என்ன எதுக்கு நிறுத்த சொல்றடி? ஃபர்ஸ்ட் நீயா அத்தி நிறுத்துங்க. அவன் என்னன்னா அருண் சார் பின்னாடியே தெரியற, நீ என்னடானா இவரு பின்னாடி தெரியற. உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு வேலையே இல்லையா? இந்த பாரு பிரீத்தி, இத்தனை நாள் நான் பொறுமையா போனேன், அதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரியா? அவ இப்ப எப்படி பேசிட்டா? நீங்க அப்படி நடந்துக்கிறீங்க, நாங்க ஒன்றும் உங்க அளவுக்கு மோசமாலாம் நடந்துக்கல சரியா? சி வாய் மூடு, உனக்குலாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு அருகதே இல்லை. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய் மூடுறீங்களா? சார் அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதேதான் வேலை. எப்படா ஒரு பணக்கார பையன் கிடைப்பான் அவனை வளைச்சு போட்டுக்கலானே நினைப்பாளுங்க. பிரீத்தி நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடி, நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நாங்க தாண்டி அமைதியா போயிட்டு இருக்கோம். சார் நீங்க ஃபர்ஸ்ட் இந்தாண்ட வாங்க சார். முதல்ல மேல இருந்து கையிடு. சார் நான் சொல்றதை கேளுங்க. ஒழுங்கு மரியாதையா மேல இருந்து கையிடு. சார் நான் உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். ஒழுங்கா ஒரு மேல இருந்து கையிடு. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, உன் வேலையை பாரு. சீ ஃபர்ஸ்ட் கையிடு. சார் ஆனா இதோ பாரு, எனக்கு எந்த பொண்ணுங்களையுமே பிடிக்காது, அதனால தான் நான் யார்ட்டையுமே வச்சுக்கிறது இல்ல. இப்படி நீ பாட்டுக்கு வந்து வருஷத்துக்கு என் மேல கை வைக்கிற, உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? சார் அவன் உங்க நல்லதுக்கு தான் பண்ணா. இது நல்லதுக்கு யார் மேல வேணாலும் போய் கை வச்சிருவீங்களா? சார் இந்த நிக்கியும் ஆத்தியும் கொஞ்சம் கூட சரியில்லை சார், புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து கொஞ்சம் தப்பான பொண்ணுங்க. இன்னொரு வார்த்தை இவங்கள பத்தி தப்பா பேசுன அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது சொல்லிட்டேன். யாரு இவங்க? ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறவங்களா? சார் ஆமா சார். ஃபர்ஸ்ட் இவ யார் தெரியுமா எனக்கு? சார் அவள் விட ஃபர்ஸ்ட் தள்ளி வாங்க சார். இவ்வளவு நானும் லவ் பண்றோம், கூடிய சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிப்போம். இவளை பத்தி என்கிட்டயே தப்பா சொல்றீங்களா? என்ன லவ் பண்றீங்களா? ஆமா. போய் இவ்வளவு மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா? இதோ பாரு, இவளை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கனாலும் இந்த வேலை உங்களுக்கு இல்ல சொல்லிட்டேன். இன்னைக்கு இவளுங்க எப்பயும் இப்படித்தானா? சார் அது அது இல்ல சார். உண்மையை சொல்லு நிக்கி, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சார் இவங்க எப்பயுமே இப்படிதான் சார், என்னையும் ஆத்தியும் சக்தியும் வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. எதுக்கு இப்படி மூணு பேரும் இவளுங்க கிட்ட அடங்கி போறீங்க? சார் அவ பாஸ் தான் சார் லவ் பண்ணிட்டு இருந்தா. ஏதாச்சும் ஒண்ணுனா போய் அவர்கிட்ட போட்டு கொடுத்து எங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவா, இல்லைன்னா ஒர்க் அதிகமாக கொடுத்துருவா, இல்லைன்னா லீவ் கட் ஆகிற மாதிரி பண்ணிடுவா சார். ஓ இவ்வளோ வேலை பண்ணிருக்கீங்களா? சார் அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை நாள் நான் நிக்கி கூட பழகிட்டு இருக்கேன், ஏன் ஒரு வார்த்தை இந்த மாதிரி எனக்கு ஆபீஸ்ல பிரச்சனைன்னு இது வரைக்கும் சொன்னதில்ல தெரியுமா? சார் அவ பொறுமையா ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைச்சிருப்பா சார். நீங்க சொல்றீங்களே ஸ்டேட்டஸ் பார்த்து தான் ரெண்டு பேரும் பழகுவாங்கன்னு. இது வரைக்கும் நிக்கிக்கு நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணுவேன், என்னோட ஸ்டேட்டஸ் என்ன எதுவுமே தெரியாது தெரியுமா அவளுக்கு? அவ முழுக்க என்னோட மனசை பார்த்து மட்டும் தான் லவ் பண்ணான். சார் என் மேல இவ்வளவு நம்பிக்கையா? அப்புறம் என் தங்கச்சியை பத்தி சொன்னீங்களே ஆர்த்தி, அவ நினைச்சிருந்தா எப்ப வேணாலும் பணக்காரியா இருக்கலாம். ஆனா அவ அதெல்லாம் வேணான்னா இங்க வந்து அமைதியா ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கா. சரியா? ஸ்டேட்டஸ் பார்த்து பழக்கிறவங்க இவங்க இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தான். சார் நீங்க அவங்கள பத்தி தெரியாம இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க சார். தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்க. இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேள்விப்பட்டேன் நீங்க சும்மா அருண் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது, அவன் என்கிட்ட சொன்னான். சார் அது அவங்க பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை சார். யாரு உங்களை பாத்துக்க சொல்லியிருக்காங்களா? நிக்கிட்டே ஆத்திக்கிட்டே தானே விட்டாங்க அந்த பொறுப்பை, உங்ககிட்ட கொடுத்தாங்களா? அவங்க அது ஒழுங்கா செய்யறது இல்ல, அதனால நாங்க போய் பாத்துக்கிறோம். அதனால என்னப்போ? உங்ககிட்ட நான் பேச கொஞ்சம் கூட விரும்பல. ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த காலி பண்ணுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சார் ஆனா போதும், நிறுத்திக்கிட்டு கிளம்புறீங்களா? இன்னொரு வாட்டி ஆர்த்தியை பத்தியோ சக்தியை பத்தியோ இல்லை என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் நிக்கியை பத்தியோ ஏதோ பேசுனீங்க மரியாதை கெட்டுரும். அப்புறம் நீங்க எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது சொல்லிட்டேன். கிளம்புங்க ஃபர்ஸ்ட். ஓகே சார் கிளம்புறோம். நிக்கி என்னாச்சு? என்ன பாரு. என்ன பாருடி. நிக்கி அலூரியா? இல்ல என்கிட்ட அடி வாங்க போற பாரு. பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன பாரு நிக்கி, நான் சொன்னா கேப்பல்ல. அப்போ என்ன பாரு. நிக்கி எதுக்கு பண்ணி அழுற? என்னாச்சு உனக்கு?
ஒன்றும் இல்லை. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஒருவேளை வயிறு வலிக்குதா? சொல்லு, நான் வீட்டுக்கு போலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப எதுக்குடி அழுவுற? பாரு, ஃபேஸ் நல்லாவா இருக்கு, சொல்லு. பரவாயில்ல போங்க. இன்னைக்கு எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. ஏன்டி இப்படி குழந்தை மாதிரி பண்ற? இன்னைக்கு என் செல்லம் தானே. என்னாச்சு என் பட்டுக்கு? சொல்லு, என்னாச்சு உனக்கு? நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அதான். அதுக்கு சந்தோஷம் தானடி படுவாங்க. நீ என்னடி அழுதுட்டு இருக்க? இது சந்தோஷத்துல வர அழுகதான். இன்னைக்கு இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நீ அலறத பார்த்து. அப்ப நான் அழுத நீங்க சிரிப்பீங்களா? நீ பண்றது அப்படி தாண்டி இருக்கு. அப்ப போங்க, என் விடுங்க ஃபர்ஸ்ட். தோப்பாடுறா, அழுக போயிடுச்சு. சார், என்ன? அப்ப நான் அழுதா உங்களுக்கு சந்தோஷமா? ஏய், சும்மா சொன்னடி. நீ அழுத பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு. உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். அப்ப சரி. என்ன சரி? சார், விளையாடாதீங்க சார். சரி, அப்ப நான் போட்டுமா? இங்கே இருங்க. இப்படியே இருந்துட்டுமா? இப்படியே இன்னைக்கு ஃபுல்லா இருக்கலாமா? இருக்கலாமே. ஓ, அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சொல்லுங்க? நீ எனக்கு கிஸ் பண்ணணும். போங்க சார். அடிப்பாவி, உடனே விட்டு போயிட்ட பத்தியா? அது ஒர்க் இருக்கு சார், நான் மறந்துட்டேன். நான் போய் ஒர்க் பண்றேன். நீங்க உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, போங்க போய் ஒர்க் பண்ணுங்க, போங்க. இன்னைக்கு துரத்தி விடுற பத்தியா? சார், நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? ஷூட் இருக்கு தானே, கிளம்புங்க ஃபர்ஸ்ட், போங்க. அப்ப நான் போட்டா? உங்களுக்கு ஷூட் இருக்குல்ல. சரி, போறேன். சார், ஏன் இப்படி போறீங்க? பின்ன என்ன? சார், சாரி சார், நீங்க போங்க, போய் ஷூட் இருக்குல்ல, போங்க. ஒரே ஒரு கிஸ் கூட நீ போறேன். சரி, கண்ண மூடுங்க. ஏன்? மூடுங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களோட தாடியை தான் கழட்டுங்களா? நான் உங்க ஃபேஸ் நல்லா தான் பாக்குறேன். அதெல்லாம் முடியாது, போடி. நீங்க தாடி கழட்டினீங்கன்னா நான் தருவேன்ப்பா. ஓ, சரிடி. என்ன இப்போ ஓகேவா? ஏன் அப்படி பாக்குற? இல்ல, வித்தியாசமா இருக்கீங்க. நிஜமாவேவா? நல்லா இல்லையா? இல்ல சார், சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. உன்னை விடவா? சார், டைம் ஆயிடுச்சு பாருங்க, கிளம்புங்க. ஏய், பாத்தியா என்ன சொன்ன நீ என்கிட்ட? என்ன சொன்னேன்? மாவளே, இப்போ மட்டும் நீ பண்ணல, அப்புறம் நான் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். இல்ல இல்ல, நான் வந்துருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் கண்ண மூடுங்க. ஏமாத்திட்டு ஓடிட மாட்டேல்ல? அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், கண்ண மூடுங்க. சரி, சொல்ற, நானும் பண்றேன். ஏன் நிக்கி? நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் சார், பாய். அப்புறமேட்டு ஃபோன் பண்ணுங்க. ஏன் நில்லுடி. பாய் சார். அடிப்பாவி, இதான் நீ குடுக்கறதா? ஆமா ஆமா, போங்க. ஏய், லவ் யூ டி. லவ் யூ டு சார். ஏய், ஒழுங்கா நில்லுடி, நின்று தான் சொல்லிட்டு போயேன். போங்க சார், எனக்கு ஒர்க் இருக்கு. நீங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க மறக்காம. டாடா. ஏன் நிக்கி? பாய் சார். அடிப்பாவி, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. சரி, சிவா வேற வெயிட் பண்ணுவான், நம்ம கிளம்புவோம். அருண் ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கானே, பேசாம உட்கார சொல்லலாமா? இல்ல சொல்ல வேணாமா? என்ன பண்றது, சொல்லும் போல இருக்கே. சார், ஏன் இப்படி ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க சார், நான் நினைச்சுக்கிட்டுமா? அட பரவாயில்ல ஆர்த்தி. சார் வாங்க சார், எவ்வளோ நேரம் தான் சார் நீங்கள் நின்றுட்டே இருப்பீங்க, வந்து உட்காருங்க சார். சார் 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 ஆர்த்தி, போதுண்டி. சார், என்னை விடுறீங்களா? நான் போகிறேன். பாய மூடுறியா? ஆனா நான் உனக்கு சாரா? அருணும் கூப்பிட மாட்டியா நீ? கூப்பிட மாட்டேன். சார், நான் எப்படி சார் உங்களை அப்படி கூப்பிடுறது? ஏய், என்னை கூப்பிட்டதே இல்லையாடி? சார், நான் தான் சொன்னேன்ல, முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும்னு. சரி, ஓகே, முடிஞ்சதாவே இருக்கட்டும். இப்போ என்ன, நீவா ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன? என்னடி என்ன? ஐயோ, இவன் என்ன எப்படி பண்றான்? ஐயோ, இப்போ எப்படி ஓடுறது? தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையே. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், விடுங்க ஃபர்ஸ்ட், விடுங்க சார், நான் போகிறேன். இன்னைக்கு நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டி. இல்லை, வேணாம் சார். ஆர்த்தி.
சாரி, தெரியாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். நிக்கி போயிடாதங்க, வாங்க வா. இல்லடி அத்தி, நான் அப்புறமேட்டு வரனே. ஒழுங்கா மூடிக்கிட்டு வந்துரு. சாரி சார், நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. நிக்கி தானே? சரி வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல சார், ஆத்தி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாளே, அதான் ஹெல்ப்புக்கு வரலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி ஒர்க் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா மட்டும் கேளுங்க. ஓகே சார். ப்ரோ போயிட்டாரா? கிளம்பிட்டாரு. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தல. ஏன் இல்லைனா ஏதாச்சும் ரொமான்ஸ் நடந்திருக்குமோ? வாய்முடு, நான் தான் எனக்கு இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. ஓ, பிடிக்கல உனக்கு இல்ல? ஆமாடி, என்னைக்கு இருந்தாலும் என்னோட எக்ஸ் தான் எனக்கு. ஓ, உன்னோட எக்ஸ்? அவனை நான் பார்த்தே ஆகணும்டி. பார்த்துக்கிட்டு தான் இருக்கா டெய்லி. என்ன யோசனை, ஒர்க் பண்ணலாமா வேணாமா? இல்ல பண்ணலாம். நீ உட்காரு, அதெல்லாம் உட்காந்துக்கலாம், நீ பண்ணு. சரி ப்ரோ சாரி. ஏன், எதுக்கு? இல்ல, ஒரு கரெக்டான டைம்ல தப்பா நான் வந்துட்டேன். பரவாயில்ல சிஸ்டர், விடுங்க. நிதிஷ் எல்லாத்தையும் சொன்னாரா? சொன்னான். கவலைப்படாதீங்க ப்ரோ, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், கண்டிப்பாக உங்களை சேர்த்து வச்சிருவோம். தேங்க்ஸ் சிஸ்டர். ஏதாச்சும் பிளான் பண்ணு ப்ரோ, அப்பதான் அவன் மனசுல இருக்க லவ் வெளில வரும். ஆமாம் சிஸ்டர், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். நிக்கி, என்னடி ஆத்தி, எனக்கு தானே ஹெல்ப் பண்றேன்னு வந்த, நீ என்ன சார்ட்ட பேசிட்டு இருக்க? அதுவா, ஏதோ ஒர்க் சொல்லிட்டு இருந்தாரு, அதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன். ஓ சரி. ஆத்தி, நிக்கி, நாளைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன சார்? எனக்கு இந்த ஏரியா பற்றி சரியாக தெரியாது, ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் ப்ரோ, சொல்லுங்க. நாளைக்கு gift வாங்கணும் ஒருத்தவங்களுக்கு. எனக்கு சரியாக தெரில என்ன வாங்குறதுன்னு. அதனால் ஏதாச்சும் காஸ்ட்லியான gift வாங்கி தரீங்களா? என்ன? ஓகே சார். ப்ரோ ஒர்க் அவுட் ஆகுது, நடத்துங்க. சார், பொண்ணுக்கா இல்லை பையனுக்கா சார்? பொண்ணுக்கு தான். என்ன, பொண்ணுக்கா? ஆமாம், ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இது வரைக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் தானே வரீங்க, இது வரைக்கும் உங்கள் கூட பொண்ணுங்களை பார்த்தது இல்லையா, அதனால தான் கேட்டேன். அதுக்கு என்ன, கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீங்க, அதனால் அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். ஆனால் நாளைக்கு எங்களுக்கு லீவ் சார். ஸோ வாட், நான் சொல்கிறத பண்ணி தானே ஆகணும். ஆமாம் சார், நாங்கள் பண்ணுறோம். ஓகே சார். யார் இந்த பொண்ணுன்னு தான் தெரில.